அதிமுகவுக்கு அடுத்த ஆப்பு, வலையை விரித்த செங்ஸ். தாவேகாவுக்கு தாவ தயாரான சிவிஎஸ். தமிழக அரசியல்ல கடந்த சில வாரங்களாவே பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு வரக்கூடிய நிலையில இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வை பத்தி புதிய பரபரப்பு கிளம்பி இருக்கு. அதிமுகவில இருந்து விலகக்கூடிய அவரு தாவேகாவில இணைய இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேகா சார்பில் ராஜ்யசபா எம்பியா அவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறதாவும் தகவல்கள் உலா வருது. இதோட பின்னணியில செங்கோட்டையன் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட ஆதரவாளர்கள். விழுப்புரம் மாவட்டம் அரசியல்ல கடந்த 25 வருஷங்களுக்கும் மேலா அதிமுகவோட முக்கிய முகமா இருந்துட்டு வரவர் தான் சி வி சண்முகம். எம்எல்ஏ, அமைச்சர், மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்னு கட்சியில பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகிச்சவரு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்துல இருந்தே அவங்களோட நம்பிக்கைக்குரிய தளபதிகள்ல ஒருத்தரா கருதப்பட்டவரு. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுல முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய குழுவிலையும் சி வி சண்முகம் இடம் பிடிச்சிருந்தாரு. ஆனா சமீபத்துல நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக சந்திச்ச தோல்விக்கு பின்னாடி கட்சிக்குள்ள பல்வேறு அதிருப்தி குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த வரிசையில சி வி சண்முகம் தன்னோட அதிருப்திய வெளிப்படையா பதிவு செஞ்சதா சொல்லப்படுது. தேர்தல் தோல்விக்கு பின்னாடி அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனைகள் காரணமா சில மூத்த தலைவர்கள் பிளவாகி பின்னாடி முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட பலர் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி கூட இணைஞ்சு செயல்பட தொடங்கிட்டாங்க. ஆனா சி வி சண்முகம் மட்டும் எடப்பாடி முகாமுக்கு போகவே இல்ல. இதுக்கு முக்கிய காரணமா விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவி சொல்லப்படுது. தங்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பொறுப்பை மறுபடியும் வழங்கணும் அப்படிங்கறதுல சி வி சண்முகம் உறுதியா இருக்கிறதா சொல்லப்படுது. அதை மறுபடியும் பெற்றாதான் முழுமையா கட்சி பணிகள்ல ஈடுபடுவேன் அப்படின்னு அவர் உறுதியா இருந்தாரு. இது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி கூட பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் முதல்ல ஒன்றிணைந்து செயல்படுங்க, பின்னாடி மாவட்ட செயலாளர் பதவி பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு பழனிசாமி தரப்புல சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த பேச்சுவார்த்தைகள்ல இறுதி உடன்பாடு எதுவுமே எட்டப்படல. இந்த சூழல்ல தான் விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தை சி வி சண்முகம் தரப்பு திடீர்னு ஒப்படைச்சது. இந்த நிலையில இப்போ மயிலம் தொகுதியில மக்களை சந்திச்சு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சிய சி வி சண்முகம் மேற்கொண்டு வராரு. அந்த பணிகளை முடிச்ச பின்னாடி சென்னைக்கு போய் அதிமுக தலைமை கூட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தையில முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி முக்கிய பங்கு வகிக்கலாம் அப்படின்னும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இருந்தாலும் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையில சி வி சண்முகம் உறுதியா இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் அந்த விவகாரத்துல ஈஸியா சமரசம் செய்ய விரும்பல அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சா சி வி சண்முகம் பெரிய முடிவை எடுக்கக்கூடும் அப்படிங்கிற பேச்சு அதிமுக வட்டாரத்திலேயே வலுத்து வருது. அதிமுகவை விட்டு வெளியேறி தனக்கான புதிய அரசியல் பாதையை தேர்வு செய்யலாம் அப்படின்னும் அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. குறிப்பா இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா தரப்பு கூட சில இடைத்தரகர்கள் தொடர்புல இருக்கிறதா சொல்லப்படுது. சி வி சண்முகம் தாவேகாவில இணைஞ்சதால அவர் முன்னாடி வகிச்ச மாநிலங்களவை உறுப்பினர் பதவி இல்லைன்னா டெல்லியில தமிழக அரசோட சிறப்பு பிரதிநிதி மாதிரியான பதவிகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிற பேச்சுக்களும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இது தொடர்பா எந்த தரப்பும் அதிகாரப்பூர்வமான கருத்து தெரிவிக்கல. அதனால இது எல்லாமே அரசியல் வட்டாரங்கள்ல பரவி வரக்கூடிய தகவல்களா தான் பார்க்கப்படுது. ஆனா சி வி சண்முகம் தாவேகாவுக்கு போகத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதிமுக முன்னாள் நிர்வாகியும் இப்ப தாவேகாவில இணைஞ்சு அமைச்சரா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தான் சிவிஎஸ் கூட தொடர்புல இருக்கிறாரு. அவரை நிச்சயமா தாவேகாவுக்கு கூப்பிட்டு வருவாரு அப்படின்னு சொல்றாங்க அண்ணனோட விழுதுகள்.